நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைம்ல நேத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் ப்ரீவியஸா போட்ட வீடியோல ஜூலை 15 நைட் 10 மணிக்கு நருட்டோ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அதாவது நேத்து நைட் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் உங்க டெலிகாஸ்ட் ஆச்சா? டெலிகாஸ்ட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு டெலிகாஸ்ட் ஆகல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சோனி சேனலோட நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 பத்தின ப்ரோமோ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுவும் அந்த ப்ரோமோல சீசன் 6 ரிலீஸ் டேட்டோட இருக்கு. அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்கு. அந்த ப்ரோமோ என் கண்ணில் பட்டுச்சு. மேபி நீங்களும் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கலனா இப்போ போடுறேன் அந்த ப்ரோமோவை பாருங்க. அந்த ப்ரோமோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அந்த ப்ரோமோவை காட்டுறேன் பாருங்க. जिसने उसे कभी हार नहीं दिया, उसने जीता अपना कल और हुआ तैयार आने वाले कल की चुनौतियों के लिए। अब पड़ाव दर पड़ाव होगा नया घमासान, क्योंकि अब होगा कुछ ऐसा जो कर देगा सबको हैरान। कभी भी मुझे अंडर एस्टिमेट मत करना। सिर्फ सोनी ये ஸோ இதுதான் அந்த ப்ரோமோ. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் சோனியில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேக்கான ப்ரோமோ. இவ்வளோ கேவலமாக யாரும் எடிட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான எடிட் இது. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபேக். ஸோ இந்த ப்ரோமோவை யாரும் நம்ப வேணாம். மேபி ஜூலை 22 அஃபிஷியலாக வரலாம். அதை பற்றி சோனியை தான் சொல்லணும். ஆனால் இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். இதே மாதிரி தான் நேற்று டெலிகாஸ்ட் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் யார் சொன்னாங்க? இல்லை ஏதாவது ஒரு ஃபேக் ப்ரோமோவை பார்த்து ஏமாந்தாங்களான்னு தெரியல. நான் என்னோட போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த ஜூலை 15 மண்டே நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா போன வீக் வெனஸ்டே தர்ஸ்டேக்குள்ளேயே ஒரு ப்ரோமோவை சோனியை டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க அஃபிஷியலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ப்ரோமோ வரலனா ஜூலை 15 மண்டே நமக்கு டெலிகாஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சோனியை கேட்டிருந்தேன். நமக்கு எந்தவித அஃபிஷியல் ப்ரோமோவும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரல. ஸோ நமக்கு இந்த வீக் டெலிகாஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீக்ல தான் நமக்கு தெரியும். ஏன்னா நருட்டோவோட சீசன் 6 டெலிகாஸ்ட் பத்தி யாராலையும் அஃபிஷியலா சொல்லவே முடியாது. சோனியை மட்டும் தான் சொல்லணும். சோனியை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ விடுவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுவும் அந்த ப்ரோமோ கூட சோசியல் மீடியாலலாம் இருக்காது. நம்ம எடுத்து போட்டால் தான் உண்டு. அவங்க சேனலில் மட்டும்தான் அந்த ப்ரோமோ டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக் எடிட்ஸ்லாம் நிறையவே வரும். போன டைமே பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபேக் எடிட்ஸ் வந்துச்சு. இதையெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் நம்பாதீங்க. போன வீக்கே பார்த்தீங்க சாய் சுஜித் பிரதர் வந்துட்டு டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு டப்பிங் ஒர்க் ஃபாஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சோனியை நருட்டோவை கொண்டு வந்துருவாங்க. ஜூலை 22 வருதா இல்லைன்னு சொல்லி இந்த வீக் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேக்குள்ள சோனியை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ விட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க கன்ஃபார்ம் பண்ணலன்னா இது ஜூலை 22 கூட வராது. நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வேற வழியே இல்லை. நம்ம நருட்டோ ஷிப்புடன் தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவங்க எந்த அளவுக்கு லேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதிக எபிசோட டப் பண்ணி முடிக்க முடியும். ஸோ எவ்ரிஒன் ஐஸ் ஆன் சோனி சேனல் தான். ஸோ அது வரைக்கும் எந்த ஃபேக் நியூஸும் நம்பாம வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா டப்பிங்கை முடிச்சு சீசன் 6 சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.